அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஏற்கனவே புதன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியன் கேதுவை விட்டு விலகி மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் 2 மடங்கு ஜாக்பாட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ஆனால் இந்த வேளையில் அவரை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ஏற்படுத்துகிறாருங்க. இயற்கையிலே அதீத பலம் பொருந்திய சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடன் இணைவதால் உறுதியாகவே 2 மடங்கு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு புறம் என்றால் அவருடன் ராசியின் அதிபதியான சூரியன் இணைவது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. பொதுவாகவே சூரியன் அஷ்டமம், ஜென்மம் போன்ற இடங்களை விட்டு விலகும் போது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் ஜென்மராசியை விட்டு விலகினாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்பம், தொழில், உத்தியோகம் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அந்த பணிகளில் அதிகாரத்தையும் ஆளுமையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான முடிவுகளை எடுக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அரசு தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்தல் அல்லது அரசு தொடர்பான மானிய சலுகைகளுக்காக விண்ணப்பித்தல் என எதுவாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சூரியன் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார். எனவே புத ஆதித்ய யோகம் என்பது 2 மடங்கு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் கம்பீரமாக செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது உதாரணமாக உங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானம், பல பிரச்சனை, சிரமம் என்று சந்தித்து கொண்டிருக்கிறார். அதற்கு தீர்வு காண்பதற்காக ஒரு முனிவரை அணுகுகிறார். அப்படி முனிவரை அணுகி தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்கிறாருங்க. அவருடைய வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கிறது என்று அவரிடம் சொல்ல, அதை கேட்டதற்கு பிறகு பொறுமையாக அனைத்தையும் கேட்டதற்கு பிறகு முனிவர் ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார். அந்த நீரில் கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அதில் கரைக்க சொல்கிறார். கரைத்து முடித்ததற்கு பிறகு அந்த தண்ணீரை குடிக்க சொல்கிறார். அதை அந்த நபர் குடிக்கும் போது அது உப்பு கைக்கவும் துப்பி விடுகிறார்.
அதே போன்று அவர் அந்த நீரை துப்பியதற்கு பிறகு மீண்டும் ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த நபரிடம் கொடுத்து அதை நீரோடையில் கரைக்க சொல்கிறார். நீரோடையில் கரைத்ததற்கு பிறகு அதை குடிக்க சொல்கிறார். அப்போது அந்த நீர் சுவையாக இருக்கிறது. ஏன் இதே உப்பை தான் இதிலும் கரைத்தாய், ஆனால் ஏன் இந்த நீர் சுவையாக இருக்கிறது என்று கேட்க, இந்த நீரின் அளவு அதிகம், அந்த நீரின் அளவு குறைவு, அதனால்தான் இது சுவையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இது போன்றுதான் உன்னுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு குறுகிய டம்ளருக்குள் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அது இன்னும் கற்கத்தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நீரோடை போன்று உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்யும் போது உறுதியாகவே அவை உன்னுடைய வாழ்வில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடும். ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு ஒரு குறுகிய ஒரே தீர்வாக இருக்காது. பல வழியில் அந்த தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்கிறாருங்க. அப்போது அந்த நபர் உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தீர்வுகளை பல வகையில் உருவாக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்கிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு முன்கோபத்தை தவிர்த்து விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் அவசரப்பட்டு முடிவெடுத்து தனிச்சையாக பல செயல்களை செய்து பல சிரமங்களை உருவாக்கி கொண்டிருந்தால் அவை அனைத்திலும் இருந்து இந்த வேளையில் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிகார தோரணையில் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்காமல் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்டு இணக்கமான சூழலில் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த தருணத்தில் இலக்கை நோக்கி சிரிக்காமல் கடுமையான முகத்துடன் கடுகடுவென்று செயல்பட்ட சூழ்நிலையில் சிரிப்பின் மேன்மை உணர்ந்து நகைச்சுவைத்தன்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இன்முகத்தோடு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுவதும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்வதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் 2 மடங்கு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பாகிஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் இணைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக வலுவாகவும் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனுக்கு உரிய நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் 2 மடங்கு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாகவும் இதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனுடன் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும்.